ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீவிலாஸ் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கிங் வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேச்சுலர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ் ஆகும். என்னன்னா, இப்போ அதே மாதிரி ஹோம் மேக்கர்ஸ் வந்து என்ன, இப்போ சாம்பார் செஞ்சுட்டோம், ஒரு பொரியல் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப ஜஸ்ட் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து பண்ணலாம். ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் பொட்டேட்டோ மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக ஒரு ஃப்ரை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து எப்படி பண்ணலாம் சேனலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குக்கிங் வேணும் வீடியோ, இல்லை வேற ஏதாச்சும் டாபிக் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, அதை பற்றி நம்ம வீடியோ போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கங்க. இதை தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கையும் தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் வச்சுருங்க. ஏன்னா வந்து கருக்காமல் இருக்கும். இதை வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து ஃப்ரைக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சு பாயில் பண்ணிடலாம். ஒரு ஆஃப் பாயில் வந்தால் போதும், ரொம்பலாம் உங்களுக்கு வேகணும்னு அவசியம் இல்லை, பாதி வெந்தால் போதும். இப்போ வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் பாயில் ஆகட்டும். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா கொதித்து வேக ஆரம்பிச்சிருச்சு, ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருங்க. கடாய் காஞ்சோடனே ஒரு 10 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஏன்னா இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்குங்க. இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் வறந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை போடுங்க. இதுக்கு டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலையும் இந்த கடலைப்பருப்பு தான். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்க வீட்டு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வறுவல் மசாலா ஒரு 2 ஸ்பூன், காஷ்மீர் சில்லி ஒரு 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா எண்ணெயில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போட்டும், அந்த மிளகா நெடி எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம உருளைக்கிழங்கு போட போகிறோம். இந்த எண்ணெயில் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. ஸோ இந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் நமக்கு அந்த போயிடுச்சுன்னா ஸோ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் திக்காக கரைச்சி வச்சுருக்க ஒரு எலுமிச்சம் சைஸ் புளி தண்ணியை வந்து இதில் ஊற்றிடலாம். ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சுட்டோம், நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த புளி தண்ணியும் அதில் போயிட்டு கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போட்டும், நல்லா அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வேக வச்சு அரை வேக்காடு கொடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு. இப்போ அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து இதில் போட்டு நல்லா மசாலா எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி கிளறி விடுவோம். ஸோ நல்லா கிளறி விடுங்க போட்டுட்டு. ஸோ எல்லா மசாலாவும் பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்குல நமக்கு பைண்ட் ஆகணும். ஸோ பார்த்திங்கன்னா இது எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை ஆகுதோ அந்த ஃப்ரை பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இதில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி வெந்துருச்சு, பட் அந்த இதுக்காக அந்த புளி தண்ணி ஊற்றணும் பார்த்திங்களா, அதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கலக்கிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. இப்போ பிளேட் போட்டு மூடிடலாம். இது 5 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே அந்த புளி தண்ணிலையும் அந்த எண்ணெயிலையும் தான் பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு வேக போகுது. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி தொக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா ட்ரை ஃப்ரை ஆனாலும் நமக்கு ரைஸுக்கு வந்து நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸுக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் லெமன் ஊற்றிக்கலாம். ஸோ என்னென்னா அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். ஒரு ஆஃப் லெமன் மட்டும் பிழிஞ்சு ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிடுங்க. பாருங்கள் எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் நீங்கள் ட்ரையாக வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை இதுவே போதுனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு சாதத்தில் கலந்து, அதாவது நீங்கள் வெறும் சாதம் செஞ்சுட்டு கூட இந்த தொக்கை போட்டு கொஞ்சம் கலந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ இதாகிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ட்ரை ஃப்ரை உருளைக்கிழங்கு உங்களுக்கு ரெடி. ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான உருளைக்கிழங்கு ட்ரை ஃப்ரை ரெடி. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இன்னும் நீங்கள் ட்ரை ஃப்ரை பண்ணிங்கன்னா பிளாக்காக நல்லா வரும், வேணும்னா பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த ட்ரை ஃப்ரை போதுன்றதுனால இதை எடுத்துகிட்டேன். இதை வந்து நீங்கள் வேணும்னா கலந்து, அதாவது ரைஸில் கலந்தும் சாப்பிட்லாம், இல்லைனா அப்படியே வந்து சைட் டிஷ்ஷாக வந்து வச்சுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு. அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.